ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்ப இந்த நீதி சதகம் பாடல்கள்ல கடந்த முறை 72 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம 73 இருந்து தொடங்க போறோம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பர்த்ருஹரி சொன்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் நம்முடைய புரிதல்ல வந்தது. அதாவது எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தன்னையே அர்ப்பணித்து மற்றவர்களுக்காக வாழுகின்ற மிக உயரிய மகான்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழுகின்ற சராசரி மனிதர்களும் இருக்கின்றார்கள். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் வாழுகின்ற தீயவர்களும் இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம். 3 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம். அப்ப இந்த 3 விதமான மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எந்த அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய மனதின் அடிப்படையில் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதெல்லாம் மனம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இதை பற்றி வள்ளுவரும் சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற வள்ளுவருடைய வாக்குப்படி பார்த்தோம்னா, ஒருவர் எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் எண்ணியது கைகூடாவிட்டாலும் உயரிய எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது என்று இந்த குறளிலே நாம் பார்க்க முடியுது. அப்ப மகான்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்முடைய மனம் நிறைய எண்ணங்களால் எழுச்சி அடைகிறது. அந்த எழுச்சி எதன் அடிப்படையில் அடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களின் அடிப்படையில் தான் அது எழுச்சி அடைகிறது. ஏன்னா நம்ம ஏதேனும் ஒரு எண்ணம் அது சம்பந்தமா ஏற்கனவே வச்சிருப்போம். அது தேவையான போது வெளிப்பட்டு நமக்கு செயல்பாட்டுக்கு வருது. எதை சார்ந்து நம்ம அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அதனாலதான மகான்கள் என்ன சொல்றாங்க, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே அப்படின்ட்டு கெட்ட விஷயங்கள் பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கட்டுப்பாடாவே சொல்லிடுறாங்க. அப்போ இந்த மனசு எந்த மாதிரி விசேஷ சுகங்கள்ல போய் சிக்குதோ அது சம்பந்தமான எண்ணங்கள் வெளிப்படுவதை நடைமுறையில பார்க்கறதுனால தான் இங்கு இது மாதிரி விதவிதமான மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்மை போன்றவர்கள் இது மாதிரி ஒரு உயரிய பாதையில பயணிக்க ஆசைப்படும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று மகான்கள் சொல்றாங்க. திருவள்ளுவர் அதை தான் சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அப்போ நல்ல உயர்வான விஷயத்தை மட்டுமே எண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி எண்ணும் போது மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அவ்வாறு நம்ம உயரிய விஷயங்களை உயரிய எண்ணங்களை எண்ணும் போது அந்த எண்ணங்கள் கைகூடாவிட்டாலும் கூட அந்த எண்ணத்தை உயரிய எண்ணத்தை மட்டும் நாம் விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு ஆழமான உண்மையை சொல்றதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்காக அதை எண்ணமாக எண்ணுவதில் தவறில்லை என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவு. நல்லது கெட்டது என்று 2 விஷயங்களை பகுத்து பிரித்து பார்க்கிறோம். அதுல நல்லதை எடுத்துக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நடைமுறையில இருக்க வேண்டும் என்று மகான்கள் விரும்புகிறாங்க. கெட்டதை எடுத்துக்கிட்டு கெட்டபடி வாழ்றது மனிதனுக்கான சிறப்பு அல்ல என்பதை சுட்டி காட்டுகிறாங்க. பொதுவா நம்ம சாதகமான சூழ்நிலையில உயர்வான எண்ணங்களை நினைப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நமக்கு சாதகமான சூழ்நிலையில. ஆனா நமக்கு பாதகமான சூழ்நிலை வந்துட்டா அந்த உயர்வான எண்ணங்களோடு இருக்க முடியுமானால் அவர்கள் தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கின்றார்கள் என்று மகான்கள் சொல்ல வருகின்றார்கள். அதாவது நம்முடைய நடைமுறையில நமக்கு எல்லாம் சாதகமா போயிட்டு இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நல்லா போயிட்டு இருக்குது, நல்ல எண்ணங்களை நடைமுறைப்படுத்த முடியுது அப்படிங்கிற மனப்பான்மையோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். சில நேரங்கள்ல நமக்கு பாதகமான சூழ்நிலை வரலாம். அப்படி வரும்போதும் நம்முடைய உயர்வான எண்ணங்களோடு நாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய பேர் அப்படி இருக்க முடியறது இல்லை. தனக்கு பாதகமான சூழ்நிலை வந்துவிட்டா அந்த உயர்வான எண்ணங்களை விட்டு விட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாறிக்கொள்கிறார்கள் இல்லையா?
அதுதான் சகவாசம், அந்த சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். அதாவது நாம் சேருகின்ற சேர்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற அனுபவங்கள், அந்த சூழ்நிலைகள் காரணமா நம்ம சொல்றோம். ஆனா மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சூழ்நிலைகளும் ஒரு சேர்க்கை மட்டும் ஒருவனை மாற்றி விடுவதில்ல. நம்முடைய திடமான மனப்பான்மையும் அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்துல எப்படி திடமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க பாதகமான சூழ்நிலையில கூட அந்த உயர்வான எண்ணங்களை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் தான் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றியை நம்மதாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை என்பது அனுபவ உண்மையாகவும் பார்க்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்முடைய செயலாகவும் வெளிப்படுவதையும் பார்க்க முடிகின்றது. அப்ப இதைத்தான் நம்ம சராசரியா சொல்லும்போது என்ன சொல்றோம்? எண்ணங்களுக்கு அதிகமான வலிமை இருக்கு. அதனால தான் எண்ணம் போல் வாழ்வு, அல்லது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச வாழ்வியல் உண்மையை, அந்த வலிமையை இந்த வார்த்தைகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பெரும்பாலானவர்கள் என்னால் முடியாது என்று எண்ணுகின்ற ஒரு எதிர்மறை எண்ணம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகின்ற இத்தகைய எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் பழகும்போது ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா சேர்க்கையும் ஒரு காரணமாக இருந்து அதை நம்ம சொல்றோம். ஆனா அந்த சேர்க்கை எதிர்மறை ஆட்கள் நமக்கு எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு கொடுத்தாலும், அந்த பாதகமான சூழ்நிலை நமக்கு உண்டானாலும், நம்முடைய நேர்மறையான எண்ணத்திலே நாம் மாற்றம் அடையாமல் இருக்க முடியுமானால் நம்முடைய இலக்கில் வெற்றி அடைவோம் என்பதுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற நுட்பமான விஷயம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மிக நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப மகான்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீ உன்னை வலிமை வாய்ந்தவன் என்று எண்ணினால் வலிமை படைத்தவனாகவே ஆகின்றாய் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கூட ஒரு கோட் சொல்லியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் இது மாதிரி நிறைய பேசியிருக்காரு. அதுல ஒரு கோட் எடுத்துக்கிட்டோம்னா, நீ உன்னை வலிமை வாய்ந்தவன் என்று எண்ணினால் நீ வலிமை படைத்தவனாக ஆகின்றாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எந்த அடிப்படையில நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலையும் மனதையும் நாம எடுத்துக்கிறோம். ஏன்னா வலிமை அப்படிங்கிற விஷயம் நம்ம எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறோம்? இந்த உடல் வலிமை, மன வலிமையை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு சுவாமி விவேகானந்தரே சொல்லிட்டாருப்பா, நீ உன்னை வலிமை வாய்ந்தவன் என்று எண்ணினால் வலிமை படைத்தவனாக ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகவே நான் என்னுடைய உடலையும் மனதையும் இன்னும் திடமாக வலிமைப்படுத்திக் கொள்கிறேன், இன்னும் சிறப்பாக இந்த உடலையும் மனதையும் பாதுகாக்கின்றேன்ங்கிற தவறான பொருள் புரிந்து கொள்ளப்பட்டதனால தான் பெரும்பாலானவர்களுக்கு இந்த தேகமே நான் அப்படிங்கிற அந்த மயக்கம் உண்டாகிறது. அவருடைய வாழ்க்கையில அது நடைமுறையில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதனால தானே நிறைய பேர் அந்த தேக அபிமானத்தினால இந்த சரீரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா மகான்கள் அந்த அடிப்படையில இந்த பொருளை சொல்றது இல்ல. அவங்க சொல்ற நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய உண்மை இயல்பு, நம்முடைய சொரூபத்தை சுட்டி காட்டுறாங்க. அதுதான் நம்முடைய வலிமை. ஏன்னா நாம மனதளவிலோ உடல் அளவிலோ இருக்கின்ற வலிமையை பற்றி இங்கு மகான்கள் சொல்ல வரவில்லை. ஆனா அதை சராசரி மனிதன் அப்படித்தான் புரிந்து கொள்கிறான். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை, மனம் சார்ந்த வாழ்க்கைக்காக மகான்கள் சொல்கிறார்கள் என்பதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனா நாம இந்த மாதிரி பாதையில பயணிக்கும் போது அந்த வார்த்தையினுடைய ஆழமான உட்பொருளை ஆராய்ந்து பார்த்தா, நாம் அந்த தூய அறிவு உணர்வாக இருப்பதினால்தான் நாம் நம்முடைய உண்மை சொரூபத்தை உணர்கின்ற பொழுது நாம் என்ன ஆகும்? அந்த வலிமை அதீதமாக மாறி நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இந்த மனித பிறவியின் மகத்துவம் என்ன? இந்த பிறவியில நாம் என்ன சாதிக்க போறோம்? அப்படிங்கிற ஒரு உண்மை விஷயத்தை நம்ம உணர முடியும். அதுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற வலிமை. அந்த வலிமையை தான் இங்க சாஸ்திரம் பேசுது, மகான்கள் பேசுறாங்க. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த வலிமை அப்படிங்கிற விஷயத்தை மனம், உடல் சார்ந்த அபிமானத்தை வைக்கிறதுனால தான் அதன் மீது நம்ம பற்று வைக்கிறோம். அப்போ அதனாலதான் இந்த உடல் மேல அபிமானம் இருக்கிறதுனால இந்த உடலுடைய விஷயத்துல ஆர்வம் காட்டுறோம். இதை ஆரோக்கியமாக்க முயற்சிகளில் ஈடுபடுறோம், உடற்பயிற்சிகள் செய்யறோம், மனதிற்கான பயிற்சிகள் செய்யறோம். அதெல்லாம் நம்ம நடைமுறையில நிறைய பேர்கிட்ட பார்க்கிறோம். ஆனா இங்க மகான்கள் அந்த அடிப்படையில சொல்ல வரல. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை சரியாக உள்வாங்கிட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய பிராரப்த கர்ம வினை அப்படிங்கிறதுனால
ஏன்னா அவரவர்கள் ஏற்கனவே வைச்சிருக்கிற பிராரப்த கர்ம வினையினுடைய அடிப்படையில தான் நம்ம இங்க வாழ்கிறோம். அதைத்தான் நம்ம எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? ஏற்கனவே எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பிராரப்தம் அது இதுன்னு சொன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சோ எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம். அப்ப எடுக்கப்பட்ட திரைப்படத்துல காட்சிகளை மாற்ற முடியாது. அந்த காட்சிகள் அப்படித்தான் வரும். அது ஓடிக்கிட்டு இருக்குது படம். ஆனா நீங்க அதை மாற்ற எப்படி முடியும்? அது எடுக்கப்பட்ட படம் இல்லையா? அதை அப்படியே நீங்க பார்க்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்ப இதை சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிராரப்த கர்மான்னு சொல்லுது. பிராரப்த கர்ம வினை என்பதினாலே அதன் நியதிப்படிதான் எல்லாம் நடக்க போகிறது. அப்ப நாம ஏன் போய் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதோ அல்லது இந்த உடல் நோய்வாய்ப்படுவதை பற்றி கவலைப்படணும்? இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். பிராரப்த கர்மா எப்படி வேலை செய்யும்னா, மிக சிறந்த உடற்பயிற்சியாளர்கள் கூட பெரிய பெரிய நோய் இறந்திருக்கிறார்கள். எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஞானிகள் கூட மிகப்பெரிய நோய் இறந்து போயிருக்கிறாங்க. நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். பகவான் ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்தது. அவங்க கிட்ட என்ன பேட் ஹேபிட் இருந்தது? அவங்க என்ன ஸ்மோக்கிங் வச்சிட்டு இருந்தாங்களா? இல்ல ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்ததா? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அந்த மகான்கள் கிட்ட. ஆனா அப்படிப்பட்ட உயரிய மகான்கள் தன்னுடைய இறுதி காலத்துல ஒரு மிகப்பெரிய நோயினால் தாக்குண்டு இந்த உடலை விடுகிறார்கள் அப்படின்னா, இது என்ன காரணம்? பிராரப்த கர்மா. இதை மாற்ற முடியாது. எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆனா நாம அஞ்ஞானத்தினால என்ன பண்றோம்? ஆரோக்கியத்தை மேம்படுத்துறேன்னு சொல்லிட்டு உடற்பயிற்சிகள் செய்றோம், மூச்சு பயிற்சிகள் செய்றோம், மனப்பயிற்சிகள் செய்றோம். இதுதான் மனமயக்கம் என்று மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இதுதான் பற்று. அந்த உடல் மீதும் இந்த உலகத்தின் மீதும் இருக்கின்ற பற்று, அபிமானம். இது இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்திட்டம் புரியவே இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியறதே இல்ல. இருந்தாலும் நாம யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாடத்திட்டம் இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில இங்க எடுக்கப்படுவது கிடையாது. இங்க எடுக்கப்படுகின்ற பாடம் யாருக்கு பயன் கொடுக்குமோ அவர்களுக்கு பயன் கொடுக்கும். அதற்கான காலம் வரும்போது அவர்கள் இந்த பாடத்திட்டத்தை எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்வார்கள். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு அது சென்று அடையும். இதுதான் நடைமுறையில நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க பிராரப்த கர்ம வினை அப்படிங்கிறது ஏற்கனவே எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ அந்த விஷயம் தெரியாம இந்த உடல் மீது அபிமானம் கொண்டு உடற்கான உடற்பயிற்சிகள், மனதின் மீது அபிமானம் கொண்டு மனதிற்கான மனப்பயிற்சிகள், மூச்சின் மீது அபிமானம் கொண்டு மூச்சுக்கான மூச்சு பயிற்சிகள் என்று எதையெல்லாம் நம்ம விடாமல் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. ஏனென்றால் எதை செய்தாலும் இந்த உடல் மரணம் அடைவதை நிறுத்த முடியாது. அது முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த உடலினுடைய ஆரோக்கியமும் நோயும் யாராலும் தடுக்க முடியாது. அது பிராரப்த கர்மாவில இருந்ததுன்னா மிக சிறந்த உடற்பயிற்சியாளனுக்கும் நோய் வந்துடும். நோய் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நியதி பிராரப்த கர்மத்துல இருந்ததுன்னா எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறவங்க கூட ஆரோக்கியமா இருப்பான். இதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அதாவது ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அவன்கள் கூட ஆரோக்கியமா இருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா மனிதன் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இதுதான் பிராரப்தம். இதை மாற்ற முடியாது. அப்ப இந்த திரைப்படத்தில் வருகின்ற காட்சிகள், கதாபாத்திரங்கள் அப்படியே நடைமுறையில் இருக்கும். அதை அப்படியே நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் பிராரப்த கர்ம வினை அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அந்த படத்தை பார்ப்பதற்காக நம்ம போறோம். தியேட்டர்ல தானே படம் பார்க்க போறோம். அப்படி போய் தியேட்டர்ல உட்கார்ந்து நம்ம படம் பார்க்கும்போது அந்த படத்தை முழுவதுமாக பார்த்துவிட்டு வெளியே வருவதும், பாதியிலேயே அந்த படத்தை வேண்டாம் என்று விலக்கிவிட்டு வெளியேறுவதும் நம்மிடம் உள்ள நமக்கான சுதந்திரம் என்பதினால. அதை நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு விருப்பமான மாதிரி அந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத ஒரு தீர்மானம் செய்யணும் இல்லையா? இப்ப நம்ம திரையரங்குக்குள்ள திரைப்படம் பார்க்க போறோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த படம் சுவாரஸ்யமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா அந்த படத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இல்ல அந்த படம் எனக்கு போர் அடிக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் சுவாரஸ்யமா இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? போதும், படம் பார்த்தது போதும், நம்ம இந்த படத்தை பாதியிலேயே வெளியேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதியிலேயே அந்த படத்துல இருந்து நம்ம வெளியேறுகிறோம். அப்ப இது எப்படி நம்ம திரையரங்குக்குள்ள போய் படம் பார்க்கும்போது அந்த திரைப்படத்தை முழுவதுமாக பார்ப்பதும் பாதியிலேயே விட்டுவிட்டு வெளியேறுவதும் நமக்கான சுதந்திரம் என்பது எப்படி நடைமுறையில் இருக்கோ, அது மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு இன்னொரு விஷயத்தை கொடுக்குது, ஆப்ஷன் கொடுக்குது. அதுதான் இங்க பிராரப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நடைமுறையில
பிராரப்த கர்மாவின் படி எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட ஆகாமிய கர்மா ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம இனிமேல் செய்யக்கூடிய நன்மை, தீமைகள். ஆகாமிய கர்மாங்கிறது என்ன? இனி வர இருக்கின்ற பாவ புண்ணியங்கள நான் செய்யப் போறேன். அதாவது நான் இந்த பிறவியில, இந்த உடல்ல என்னென்ன காரியங்கள செய்கின்றேனோ, அது எனக்கு நன்மை, தீமைகளுடைய அடிப்படையில பாவம், புண்ணியமாக மாறுவதைத்தான் ஆகாமிய கர்மா என்று சொல்றோம். இன்னொரு கர்மா இருக்கு. அது சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நெறைய கர்மாக்கள் சேர்த்தி வச்சது. பல பிறவிகளாக சேர்த்துன ஒட்டுமொத்த தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. அப்ப இங்க நம்ம எப்படி திரையரங்குல படம் பிடிக்கலன்னா பாதியிலேயே திரைப்படத்தை விட்டு வெளியேறுவதற்கான சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, அது மாரி இந்த பிராரப்த கர்மா நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே, நம்மிடத்தில இருக்கின்ற அந்த பகுத்தறிவு இருக்கு பாருங்க. விழிப்புணர்வு, பகுத்தறிவுன்னு சொல்றோம். இதுதான் இங்க மனித பிறவிக்கு உண்டான சிறப்பு. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆகாமிய கர்மாவ கை வைக்க முடியாது. ஆனா இங்க மனிதன் தான் ஆகாமிய கர்மாவ மாற்ற முடியும். அப்ப அவன் என்ன பண்றான்? தன்னிடம் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவைக் கொண்டு, விழித்துக் கொண்ட விழிப்புணர்வினாலே, விவேகத்தினாலே, எது நல்லது, எது கெட்டது என்று சரியாக தீர்மானித்து, இந்த உலகம் என்ற திரையரங்கிலே, இப்ப நம்ம இந்த உலகம் என்ற திரையரங்கிலே நடந்து கொண்டிருக்கின்ற திரைப்படத்துல, நம்ம வெறும் சாட்சி மாத்திரமாக பார்ப்பதினால், நம்மால் அந்த விஷயங்களிலே பாதிக்காமல் தப்பித்துக் கொள்ள முடியும். அதுதான் நம்மகிட்ட இருக்கின்ற அந்த சுதந்திரம். நமக்காக கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அப்ப இந்த சுதந்திரம் இந்த ஒரு விஷயத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த தான் நம்ம மதியினுடைய அடிப்படையில பார்க்கிறோம். விதியா, மதியா அப்படின்னு கடந்த முறை நான் பேசியிருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன். விதிங்கிறத மாற்ற முடியாது. ஆனா நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு இருக்கு இல்லையா? அது நல்லது கெட்டத தீர்மானிக்கும்போது, நாம ஏன் இது தவறுன்னு தெரிஞ்சு அத செய்யணும்? அப்ப அது நமக்கு வேண்டாம். ஒரு படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த படத்த ஏன் நான் பார்க்கணும்? அந்த படத்த விட்டு வெளியேறலாம். இது எனக்கு சுதந்திரம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு பிடித்தமான படங்களை நான் பார்க்கலாம் இல்லையா? எனக்கு திரைப்படம் பார்க்கிற விருப்பம் இருக்கு. அப்படி பார்க்கின்ற திரைப்படத்துல எனக்கு எந்த மாரி காட்சிகள் தேவைப்படுது? காமெடி இருக்கணும். படம் நல்ல ஒரு குடும்ப படமா இருக்கணும். அப்ப எனக்கு அந்த படம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கு. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஆக்ஷனும், ஹாரரும் இருந்ததுன்னா, அந்த படம் நமக்கு சண்டையும், எப்ப பார்த்தாலும் பயங்கரமும் இருந்த படமா இருந்தா, அல்லது சோகமா இருக்கிற படமா இருந்தா, நம்ம அந்த திரையரங்குக்குள்ள உட்கார்ந்து அத ஏன் பார்க்கணும்? நாம இங்க உட்கார்ந்து அத தானே பார்த்துட்டு இருக்கோம். நேரடி வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நெறைய துயரங்கள் இருக்கு, நெறைய சிரமங்கள் இருக்கு. இதையெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு தான் சினிமாவுக்கு போறோம். அப்ப சினிமாவுல போய் அது மாரியே படங்கள திருப்பி பார்க்கறதுனால என்ன மாற்றம் நடக்க போகுது? அப்ப மனசுக்கு ஒரு ரிலாக்சேஷன் தேவைன்னு தானே நம்ம திரைப்படத்துக்கு போறோம். அப்ப ஏன் நம்ம நல்ல ஒரு காமெடி படத்துக்கு போகலாம் இல்லையா? அது மாரி நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த அறிவு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதத்தான் இங்க மதின்னு சொல்லுது சாஸ்திரம். இங்க உலகம் என்ற திரையரங்குகளுக்குள்ள நம்ம வாழுகின்ற வாழ்க்கையில எனக்கு எப்படிப்பட்ட காட்சிகள் வேணும்? எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணும்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கான ஒரு திறன், ஒரு அறிவு நம்மிடத்திலேயே இருக்கின்றது. அதுதான் நம்மிடத்தில் இருக்கின்ற புத்தி, விழித்துக்கொண்ட விழிப்புணர்வு அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த விழிப்புணர்வு அடிப்படையில நாம இந்த உலகத்தை அணுகும்போது, நமக்கு என்ன புரியுது? இந்த உலகம் என்ற ஒரு திரைப்படத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா, அது எனக்கு விருப்பமான படம். அதுல நல்ல சீனு, கெட்ட சீன் வந்துடலாம். காமெடி சீன் வரலாம். அது எனக்கு பிடிச்சு தான் நான் அந்த படத்த நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில, நாம அந்த படத்தை அழகாக கையாண்டு, அந்த படம் முடிகிற வரைக்கும் நம்ம சுவாரஸ்யமா அந்த படத்துல பயணிக்கலாம். இதுதான் மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஞானம். இந்த ஞானத்த தான் நம்ம ஆத்ம ஞானம் என்று சொல்றோம். இதுதான் இங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டிய புரிதல். அப்ப இந்த ஞானம் எப்படி நம்ம அடைய முடியும்னா, இந்த மனித தேகம் இந்த ஞானத்தை அடைவதற்கான அவசியமாக இருப்பதினால் கூட, இதையே நாம பிடித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த பற்று தான் நமக்கு நான், எனது என்ற அகங்காரம், மமகாரத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த உடல் மேல் இருக்கின்ற அந்த அபிமானம், இது என்னுடைய உடல், என்னுடைய மனசு அப்படிங்கிற அந்த அபிமானம் வைக்கின்றதுனால தான் அந்த அகங்கார, மமகார பற்று அதிகமாகும். அப்போ இந்த தேகாத்ம புத்தியை அழிக்க அவசியம் நாம் முயற்சிக்க வேண்டும் என்று இங்க மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த தேகாத்ம புத்திங்கிறது என்னன்னா, இந்த உடலே நான் என்ற அபிமானம், இந்த மனதே நான் என்ற அபிமானம், அல்லது இந்த உடல் என்னுடையது என்ற அபிமானம், இந்த மனசு என்னுடையது என்ற அபிமானம். இந்த இரண்டும் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நம்முடைய சுரூபத்தை, நம்முடைய யதார்த்தத்தை, நம்முடைய இயல்பை
அனுபவமாக்கவே முடியாது. அதனால தான் நிறைய பேரால இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து ஜெயிக்க முடியல. நிறைய பேரால இந்த பாடத்திட்டத்துல வந்தாலும், எல்லாம் கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்குது. நடைமுறை ஆக மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அந்த தேகாத்ம புத்தி அவர்களை விட்டு நீங்க மறுக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்க தேகாத்ம புத்தியை விடுவதற்கு என்ன செய்யணும்? அந்த தேகம் தேவையில்லை என்ற புரிதல் நம்மிடத்துல வரணும். இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு நாம் முயற்சிக்கின்ற முயற்சிகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒருவன் வந்து ஆற்றை கடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னு ஒரு ஆற்றை கடக்க விரும்புகின்றான். ஆனால் அவன் எப்படி கடக்க விரும்புகிறான்? அந்த ஆற்றில் உள்ள முதலையின் மீதேறி மறுகரையை அடைய நினைப்பதற்கு ஒப்பாகும் என்கிறார். மகான்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஆற்றை கடக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பிவிட்டா, அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவன் அந்த ஆற்றிலே இருக்கின்ற முதலையின் மீதே ஏறிக்கொண்டு மறுகரையை அடைய முயற்சிப்பானானால் என்ன ஆகும்? அவன் மறுகரையை சென்று அடைய மாட்டான். பாதி வழியிலேயே முதலையினால் வேட்டையாடப்படுவான். முதலையில சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவான். அப்ப அது மாதிரி இந்த மனித உடலையும் மனதையும் பிடித்துக்கொண்டு இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முயற்சிக்கின்ற மனிதர்கள் அந்த உடலாலும் மனதாலுமே பாதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்றுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற விஷயம். இது புரியணும். ஏன்னா இது வந்து நுட்பமான விஷயம் இல்லையா? ஏன்னா இங்க மனம் உடல் மேல இருக்கிற அபிமானம் நமக்கு எப்ப போகுதோ அப்பதான் ஆத்ம ஞானம். அது வரைக்கும் ஆத்ம ஞானம் கிடைக்காது. அந்த ஆத்ம ஞானம் எப்படி இருக்கும் அது வரைக்கும் அப்படின்னா, வெறும் பரோட்ச ஞானம் தான். சும்மா ஏட்டுச் சுரக்கை. எனக்கும் ஆத்மாவை பத்தி தெரியுங்க, ஆத்ம ஞானம் எனக்கும் என்னன்னு புரியுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆத்மா அனுபவம் நமக்கு உண்டாகாது. காரணம் என்னன்னா அபிமானம். உடல் மனம் சார்ந்த அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு மனிதனோ அந்த தூய அறிவை, அந்த ஆத்மாவை அனுபவமாக தன்னுள் உணரவே முடியாது என்றுதான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுகின்ற விஷயம். அப்ப இதை எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் இங்க மனம் வந்து அந்த அறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்து அந்த தூய அறிவை அனுபவமாக்கணும். அதற்கான அடிப்படை விஷயங்கள் தான் இங்க நல்ல விஷயங்கள். மகான்களுடைய நற்கருத்துக்கள். சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாராம்சங்களை எல்லாம் நம்ம மனசுக்கு குடுக்கணும். அப்பதான் மனம் வந்து மேல்நிலை அடையும். மனம் வந்து அஞ்ஞானத்தினால, அறியாமையினால அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அதிலிருந்து அது விடுபட வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. ஆகவே நம்ம இந்த உடல் மனம் அபிமானத்துல செய்கின்ற பயிற்சிகள்ல முதல்ல விடணும். அந்த பயிற்சிகளை விடாம நீங்க ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அப்ப இந்த உடல் மனம்ங்கிற அபிமானத்துல செய்கின்ற பயிற்சிகள்னால தான் நம்ம வந்து இந்த ஆற்றை கடக்கும்போது முதலையின் மீது ஏறி கடப்பதற்கு ஒப்பாகும் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆன்ம லாபத்தை நாடி அதை அடைய முயற்சிப்போருக்கு ஆன்ம லாபம் மட்டுமின்றி நல்வாழ்வாகிய மற்றவைகளும் தானாகவே வந்து அடைவதுண்டு என்றுதான் மகான்கள் இங்க ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்ப நிறைய பேருக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த ஆன்ம லாபம் ஆத்ம ஞானத்தை நம்ம அடையணும் அப்படின்னா, அது எப்படிங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படி வர முடியும்? என்னுடைய உடல், இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க விட சொல்றீங்க. அப்ப இந்த உலகம், இந்த உடல் அப்படிங்கிறத நான் பற்று விட்டுட்டு நான் எப்படிங்க ஆத்ம ஞானத்தை அடைகிறது? அப்படி அடைஞ்சிட்டா நானு ஒன்றும் இல்லாதவன் ஆகி விடுவேனா? ஓட்டையாண்டி ஆயிடுவானோ? அப்படிங்கிற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இதுதான் மனம் செய்யற சேஷ்டை. இந்த மனசு வந்து இப்படி பயமுறுத்தும். ஏன்னா மனசு வந்து எதையாவது பற்றிக்கிட்டு இருந்தா தான் அது இருக்க முடியும். மனசுக்கு வந்து எதையாவது ஒரு பிடிமானம் இருக்கணும். பிடிமானம் இல்லைன்னா மனசு நிக்காது. அப்ப மனசு என்ன பண்ணும்? இது மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை பிடிச்சு இழுத்துக்கும். இழுத்துக்கிட்டு அதை பயமுறுத்தும். அதன் மீது ஆதிக்கம் செலுத்தும். அதுல போய் நாம சிக்குண்டும் போதுதான் என்ன ஆகுதுன்னா, ஆத்ம ஞானம் நமக்கு வேண்டாம். ஏதோ நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படியே சேஃபா இருந்துட்டு போயிடலாம். இந்த உலக இகபர சுகம் நல்லா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப்டி ஜோன்லயே இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புறாங்க இல்லையா? ஆனா இங்க சாஸ்திரமும் மகான்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி சேஃப்டி ஜோன்ல இந்த உடலையும் மனசையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையானது அந்த விதிக்கப்பட்ட விதிப்படிதான் நடக்குமே தவிர, இவர்கள் விரும்புவது போன்றெல்லாம் நடந்து விடாது. ஆனா இவர்களுடைய மமதை, மமகாரம், அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, அப்படி மாற்றி காட்டுகின்றேன் என்பது போல இவர்கள் முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் அது முழுமை அடைவதில்லை என்றுதான் இங்க சுட்டிக்காட்டுகிறார்கள். லௌகீக வாழ்க்கையில பெரும்பாலானவர்கள் மேற்கொள்கின்ற அத்தனை முயற்சிகளும் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிப்படித்தான் நடக்குமே தவிர, இவர்கள் விரும்புவது போன்றெல்லாம் நடந்து விடாது. அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாவே பார்க்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம். அப்ப எந்த அடிப்படையில நாம லௌகீக வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்றோம் அப்படின்னு முடிவெடுக்க முடியும்? நம்ம எப்படி முயற்சி எடுத்தாலும் நம்முடைய பிராரப்தம் தான் நம்மளை கொண்டு போக போகுது.
அப்ப நாம எந்த இடத்துல விழிச்சுக்கணும், எந்த இடத்துல நாம வந்து அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்புறம் விதி நம்மள எப்படி வழி நடத்துது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அப்படிதான் நம்ம கொண்டு போகும்போது நாம அந்த இடத்துல அந்த மதியை பயன்படுத்தி, அந்த விதியினுடைய வலிமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அவ்வளவுதான். அதாவது நான் ஏற்கனவே இதுக்கு உதாரணம் சொன்னேன். இப்ப நீங்க சாலையில வண்டியில போயிட்டு இருக்கும்போது, அந்த பள்ளம் வரணுங்கிறது விதி. அந்த பள்ளத்த நீங்க தடுக்க முடியாது. அப்ப அந்த பள்ளம்ங்கிற விதிப்படி அந்த பள்ளம் சாலையில வருது. நீங்க போய்க்கிட்டு இருக்கிற வாகனத்துல, நீங்க எச்சரிக்கையோட, விழிப்புணர்வோட அந்த வாகனத்துல பயணம் பண்ணீங்கன்னா, அந்த பாதையில வருகின்ற பள்ளத்தை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போகலாம். அந்த இடத்துல உங்களுடைய மதிய பயன்படுத்தலாம். ஆனா, நீங்க அந்த மதிய பயன்படுத்தாம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு போனீங்கன்னா, அந்த பள்ளம் தெரியாம போய் அந்த பள்ளத்துல விழுந்து காயம் பட நேரிடலாம் அப்படின்னு நான் கடந்த பாடத்துல உதாரணம் குடுத்தேன். அப்ப இப்படித்தான் இந்த விதி, மதிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம இடத்துல இங்க கையாளப்படுது. அப்ப அத நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா, நெறைய பேர் அப்ப விதி மட்டுமே நடக்குதுன்னா, எனக்கு மதி தேவையில்லையான்னு கேட்டா, மதி தேவை. ஆனா விதியினுடைய வலிமையை எந்த இடத்துல நாம வந்து குறைக்கணும்? அதாவது நமக்கு சாதகமான விதி நடைமுறைக்கு வரும்போது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? நமக்கு பாதகமான விதி நடைமுறைக்கு வரும்போது, அதை நம்ம எப்படி தடுத்து கையாளணும்? அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தான் நமக்கு மதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற புரிதல் யாருக்கு வருதோ, அவன் தான் விழித்துக் கொண்ட விவேகி. அவன் தான் ஞானி என்று சொல்றோம். அந்த விவேகம் இல்லாதவன் சராசரி மனிதன் தானே. அவன் எப்படி ஞானியாக முடியும்? அவன் எப்படி இந்த சமுதாயத்துல சரியாக வாழ முடியும்? அவன் வாழ முடியாது. அப்ப ஆன்மீகம், ஆத்ம ஞானம் என்பது நம்மை சரியானபடி வாழ வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கணுமே தவிர, வந்துவிட்டா என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் துறந்து விடுவனோ, ஆண்டியாய் விடுவனோ அப்படின்னு கற்பனைக்கு போறதுக்கெல்லாம் இங்க சாஸ்திரம் விளக்கம் குடுக்காது இல்லையா? ஏன்னா நெறைய பேர் அந்த கற்பனையில வாழ்றாங்க இல்லையா? அந்த கற்பனைக்கெல்லாம் இங்க விளக்கம் குடுக்க முடியாது. சாஸ்திரம் வந்து சராசரியான உண்மைகளை எடுத்து சொல்லுது. இதுதான் உண்மை. இது இப்படித்தான் நீ நடைமுறைப்படுத்தணும். இப்படித்தான் நீ வாழ முயற்சிக்கணும் அப்படிங்கிற உண்மைகளை நமக்கு உபதேசிக்குது. அப்ப அத நாம புரிந்து கொள்வதில் தான் நம்முடைய புத்திசாலித்தனம் இருக்கு. ஆனா நம்ம சரியா புரிஞ்சுக்காம, நாம வந்து தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு, அப்புறம் வேறு வேறு விஷயங்கள எல்லாம் எடுத்து இதோட கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கிட்டு, நம்ம மனம் போன போக்குல போய்க்கிட்டு, இவரு ஒண்ணு சொல்றாரு, அவரு ஒண்ணு சொல்றாரு, எதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அது யார் பொறுப்பு? அவரவர்கள் தான் பொறுப்பு. அப்ப அவரவர்கள் தான் தன்னுடைய மனதளவுல நாம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமே தவிர, மற்றபடி இங்க வேறொருத்தர் வந்து அத ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்கங்கிற ஓமானமெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா, நம்ம ஏற்கனவே நெறைய ஓமானங்கள் இதுக்கெல்லாம் குடுக்குறோம். ஒரு வகுப்பறையில 50 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற ஆசிரியர் வந்து ஒரே மாரி தான் எடுக்குறாங்க. ஆனா 50 மாணவர்கள் 50 விதமா புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது யாருடைய தப்பு? ஆசிரியருடைய தப்பா? அது மாணவருடைய தவறு. அது மாரி தான் இந்த பாடமும். இங்க வந்து இந்த வேதாந்த பாடம், இந்த ஆன்மவியல் பாடமெல்லாம், அந்த ஆன்ம லாபத்துக்கான அடிப்படை உண்மைகள வெட்ட வெளிச்சமா உபதேசித்துக்கிட்டு இருக்கு. ஆனா அத புரிந்து கொள்ளாம, நான் இப்படிதான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். எனக்கு இப்படிதான் புரியுது அப்படின்னு நாமளா தவறா புரிஞ்சுகிட்டு, அதுபடி நம்ம போய் இந்த ஆன்ம விஷயமே தவறு, ஆத்ம ஞானமே தவறு அப்படிங்கிற போனா அது யாருடைய பொறுப்பு? அவர்களுடைய புரிதல்ல தவறாக இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் மனம். அந்த மனம் வந்து எப்படி வேணா நம்மள மாற்றும். எப்படி வேணா ஏமாற்றும். அப்ப நம்ம மனம் போன போக்குல போகாம, நம்மிடத்துல இருக்கின்ற அந்த விழிப்புணர்வை கொண்டு விவேகத்தினால நாம அந்த மனதை கையாளும் போது தான் நம்முடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சமுதாயத்த நம்ம சரியாக அணுக முடியும். இதில் வருகின்ற சாதக பாதகங்களை நாம் சமமாக பார்க்க முடியும். இல்லன்னா நமக்கு இன்பம் வரும்போது ஆட்டம் போட்டுட்டு, துன்பம் வரும்போது பரிதவிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் வந்துடும். அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் இங்க பர்த்ருஹரி வந்து இந்த மாதிரி நெறைய பாடல்கள் மூலமா, நமக்கு ஓமானங்கள் மூலமா விளக்க வர்றாரு. அப்ப நாம பொதுவா இந்த மனித அறிவில இப்ப வந்திருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து நாம உண்மையிலேயே யாரு? நாம வந்து ஆற்றல் மயமா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து நம்ம மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி கூட ஜீவன், உயிர் அப்படின்னு நீங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டாலும் சரி. நீங்க ஜீவாத்மான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஒரு உயிர்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எந்த அடிப்படையில நீங்க உங்கள புரிஞ்சுக்கிட்டாலும், இப்ப அந்த அடிப்படையில நீங்க வந்திருக்கிற இந்த உடல், இந்த எடுத்திருக்கிற இந்த உடல் வந்து சிறப்பான உடல், மனித உடல். அப்ப இந்த மனித உடலின் மகத்துவமே வந்து இந்த நன்மை, தீமைகளை பகுத்தறிவது தானே! அப்ப அதத்தான் நாம இங்க எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் இங்க நான் ஜீவனா, இறைவனான்னு கூட தெரியாது இல்லையா? எந்த ஒரு உயிரினங்களுக்கும் வந்து நான் ஜீவாத்மாவா, பரமாத்மாவான்னு தெரியாது. ஆனா மனிதனுக்கு மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அப்ப நான் ஜீவனா, பரமனா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அது நம்மிடத்தில் இருக்கின்ற விழித்துக் கொண்ட விவேகத்தினால தான் விசாரித்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த விவேகத்த நம்ம விரிவாக்குவதற்கான நூல்களையும், ஆசிரியர்களையும் நம்ம அணுக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடிப்படை உண்மைகள் நமக்குள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
அதன் அடிப்படையில நாம் நம்ம யார் என்று உணரும்போது, நம்முடைய உண்மை சொரூபம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது தான், நாம் இந்த மனித பிறவியின் மகத்துவம் உணர்ந்தவர்களாக மாறுகின்றோம் என்று மகான்கள் சொல்றாங்க. அப்ப அதத்தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப யார் ஒருவன் தன் வாழ்வில் பூரண திருப்தியுற்று, சகல முயற்சிகளும் கைவிட்டவனாகி, மனம், வாக்கு, காயம் ஆகிய 3லும் சும்மா இருப்பானோ, அவனே இந்த மனித பிறவியின் முழு பயனும் அடைந்தவனாகிறான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இததான் மகான்கள் பூடகமா, பரிபாஷையில, சூட்சமமா நெறைய சொல்லுவாங்க. என்னன்னா, "சும்மா இரு, சொல்லற" அப்படிங்கிற வார்த்தைய அந்த வழியாக சொல்லிக் குடுப்பாங்க. "இரு" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துவாங்க. "சும்மா இரு" அப்படிங்கிற வார்த்தை. அத வள்ளலாரும் அருமையா சொல்லியிருக்காருல்ல. "பசித்து இரு, விழித்திரு" அப்படின்னு வார்த்தையில அந்த "இரு, இரு" அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப இந்த நம்முடைய இருத்தல், நம்முடைய இருப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம இங்க புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மனித பிறவியின் மகத்துவம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாம எந்த விஷயத்தை முக்கியமா கையாள வேண்டியதா இருக்கு? நம்மிடத்தில் இருக்கின்ற மனமும், வாக்கும், காயமும். அதாவது மனசு, நம்முடைய சொல், நம்முடைய உடல் ஆகிய இந்த 3ம் எப்ப நமக்கு சும்மா இருக்கோ, அப்பதான் நம்முடைய சொரூபம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் இது வெளிப்படவே வெளிப்படாது. ஏன்னா நம்ம பரபரப்பா இருக்கிறோம். எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த மனசு அது இஷ்டத்துக்கு நம்மள இழுத்துக்கிட்டு போகுது. எண்ணங்களுடைய அடிப்படையில எழுச்சி பெறுது. வாயும் சும்மா இருக்கிறதில்ல. பல விஷய சுகங்கள பேசிக்கிட்டே இருக்கு. எல்லாம் தெரியுங்கிற மாரி அகங்காரத்துல ஆடுது. அது வார்த்தையா வெளிப்படுது. உடலும் அப்படித்தான். உடலும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறதில்ல. எதையாவது செஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்றேன், முயற்சி செய்றேன். அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்ட்டு ஏதாவது ஒரு ரொம்ப ரஜோ குணத்தினுடைய வேகத்துல அது வீரியமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த 3 நிலைகளும் அதிகமா நடைமுறையில் வைத்திருக்கின்றவர்களுக்கு அந்த பரமனின் முழு பயனை அனுபவமாக பெற முடியாது என்றுதான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற விஷயம். இப்ப இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தையினுடைய விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஒரு தாய் அந்த குழந்தைக்கு விளையாடுவதற்காக ஒரு விளையாட்டு பொம்மைய வாங்கி குடுக்குறா. அது ஏதோ ரகல பண்ணாம, சத்தம் போடாம இருக்கட்டுமே. கொஞ்சம் அது மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு தாய் அந்த குழந்தைக்கு தற்காலிகமாக ஒரு விளையாட்டு பொம்மைய வாங்கி குடுக்குறா. அந்த பொம்மை அழகாக இருக்கு. குழந்தைக்கு விளையாடுவதற்கு பிடித்தமானதாக இருக்குன்ட்டு அந்த குழந்தை அதிலேயே விளையாடிட்டு இருந்தா, வாழ்நாள் முழுவதும் அந்த பொம்மைய வச்சே விளையாடிட்டு இருக்க முடியுமா? அப்ப அந்த குழந்தை அந்த பொம்மைய கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்ச பிறகு, அதுக்கு பசின்னு ஒண்ணு வந்துட்டா, அடுத்தது அது யார பார்க்கும்? தாய தானே பார்க்கும். அந்த பொம்மையே தேவையில்ல. எவ்வளவு பெரிய விளையாட்டு பொருளாக இருந்தாலும், அந்த குழந்தைக்கு பிடித்தமான பொருளாக இருந்தாலும், அத தூக்கி போட்டுட்டு அம்மா எங்க இருக்கிறான்ட்டு அம்மாவ தேடி போய் தான் அந்த குழந்தை தன்னுடைய பசி ஆற்ற பார்க்கும். அந்த தாயினுடைய அன்பை அது எதிர்பார்க்கும். அப்ப இதுதான் இங்க நம்முடைய வாழ்க்கையிலும். இறைவன் நமக்கு தாய் போன்றவன். இறைவன் தான் நமக்கு தாய். அப்ப இறைவன் நமக்கு தாயாக இருந்து நம்மை தற்காலிகமாக விளையாடுவதற்கு பொம்மையை குடுத்திருக்கிறான். அந்த பொம்மை தான் இந்த உடலும், உலகமும். ஆனா இந்த பொம்மைய வச்சுக்கிட்டு நாம விளையாடுறதிலேயே மும்முரமா இருந்தா, எப்ப நம்ம தாய் கிட்ட போறது? அப்ப இதுவே சுவாரஸ்யமா இருக்குன்ட்டு இந்த விளையாட்டில் நம்ம மூழ்கி இருந்துட்டோம்னா, அப்ப நம்ம என்ன நடக்கும்? இந்த பிறவி வீணானதா போகும். ஏன்னா இது புரியாம தானே நெறைய பேர் இந்த உடம்பெடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. இங்க இறைவன் ஒரு தாயுமானவன். அவன் எல்லாருக்கும் தாயாக இருந்து, அவன் நம்மை அரவணைத்து காக்கின்றான். அப்ப அப்படிப்பட்டவன் ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கிறான். காட்டிக் குடுக்கிறான். தன்னை காட்டிக் குடுக்கிறான் ஒவ்வொரு உயிருக்கும். நான் இருக்கிறேன் என்பதை காட்டிக் குடுக்க விரும்புறான். ஆனா எத்தன பேரால அது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, அந்த சுவாரஸ்யமா இருக்கிறவங்க எப்படி தாய கவனிப்பாங்க? அந்த விளையாட்டிலேயே ஆர்வமா இருக்கிற குழந்தைங்க, தாயை பற்றி கவலைப்படாம விளையாடிட்டே இருக்கும். ஆனா, அந்த விளையாட்டு எப்ப அதுக்கு ஓயுமோ, அப்பதான் அது தாய சிந்திச்சு பார்க்கும். அப்ப அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரம், விளையாட்டு போதும்னு நினைக்கக்கூடிய நேரம், ஒவ்வொருத்தருக்கும் ஏன் மாறுபடுது அப்படின்னா, அந்த சுவாரஸ்யம் தான் மாறுபடுது. ஒரு சிலருக்கு குறைந்த வாழ்நாள்லயே போதும் இந்த உலக இன்பங்கள் அப்படிங்கிற ஒரு விருப்புக்குள்ள வர்றாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? எதற்காக எனக்கு இந்த மாதிரி சோதனைகள், வேதனைகள் எல்லாம்? அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறவன் தான் தாயை பிடிக்கிறான், இறைவனை பிடிக்கிறான். மற்றவன்லாம் இன்னும் அந்த தேட ஆரம்பிக்காதவன் தான் இந்த உலக சுகங்கள் மீது ஆர்வம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப இத அவமானமா மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இது மாதிரி ஒரு விளையாட்டுல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற குழந்தை போல நாம் இருக்கிறோம். அந்த விளையாட்டில் தற்காலிகமாக விளையாடிக் கொண்டிருக்கிற குழந்தை மாரி நம்ம இந்த விளையாட்ட விளையாடிக் கொண்டிருக்கிறோம். ஆனா எப்ப இந்த விளையாட்டினுடைய சுவாரஸ்யத்த நம்ம விடுவோமோ, அப்பதான் நம்ம தாயை திரும்பி பார்ப்போம். அதுவரைக்கும் தாய் இருப்பது நமக்கு தெரியாது. அது மாரி தான் இங்க இறைவன் இருப்பது நமக்கு தெரிவதில்ல. இந்த உலகம் இருப்பது தான் நமக்கு தெரிகிறது.
அப்ப இந்த உலகம் தான் நமக்கு தெரியுதே தவிர இறைவன் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த உலகம் சுவாரஸ்யமா இருக்கு, விளையாடுவதற்கு அருமையா இருக்கு. அப்ப இதனால இங்க போய் நம்ம சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த தாயை, இறைவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு தூய அறிவாக பார்க்கிறோம். ஏன்னா நம்மை வழிநடத்துகின்ற அறிவாளி அந்த இறைவன், அந்த தூய அறிவு. அப்ப அதுதான் நம்மை வழி நடத்துது. அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய அறிவை அனுபவமாக நாம் அடைய வேண்டுமானால், அதற்கான உண்மை அறிவுடையோரை நாம் நட்பு செலுத்த வேண்டியது அவசியம் என்று மகான்கள் சொல்றாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய உண்மை அறிவுடையவர்கள், மகான்கள், சாதுக்களுடைய சங்கமத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ளும்போது மட்டும்தான், நான் இருக்கிறேன் என்று விளங்குகின்ற அந்த அழிவற்ற தன் இருப்பறிவை இந்த உடல் மனமற்ற நிலையில் நாம் சதா உணர்ந்து கொள்ளக்கூடிய மிக உயரிய உணர்வை காட்டிக் கொடுப்பார்கள் என்று இங்க மகான்கள் சொல்ல வராங்க. ஏன்னா மகான்கள் என்ன அடிப்படையில சொல்றாங்கன்னா, திருமூலருடைய திருமந்திரம் அதை சொல்லுது இல்லையா? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி, அவர் வேறொரு மகான் மூலமா தான் அந்த இன்பத்தை அடைந்தார். தன்னுடைய குருநாதர் மூலமா அந்த இன்பத்தை அவர் அடைந்தார். திருமூலருடைய குரு யாரு? நந்தி. அப்ப நந்தி தேவர் மூலமா அந்த அனுபவத்தை அவர் அடைந்தார். அதை அவர் மட்டும் அடைந்த அந்த ஆனந்தத்தை அவர் எல்லோருக்கும் கொடுக்கணும்னு விரும்புறதுனால தான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு அவர் எல்லோருக்கும் கொடுக்க விரும்புறார். அது மாதிரி வாழையடி வாழையாக மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை சமுதாயத்துக்கு கொடுக்க விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி விரும்பிக் கொண்டிருக்கின்ற மகான்களுடைய வாழ்க்கையில அவரை தேடி வருகின்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் இருக்கின்றேன் என்ற விளங்குகின்ற அழிவற்ற தன் இருப்பு அறிவை, தன்னிடத்தில் இருக்கின்ற தன்னுடைய சுயத்தை, இந்த உடலையும் மனதையும் கடந்து அதை உணர்ந்து கொள்ளுகின்ற மிக உயரிய நிலைப்பாட்டை காட்டிக் கொடுக்கின்றார்கள் என்று இங்கு பார்க்க முடியுது. அப்ப அது எப்படி சாத்தியமாகும்? சாதுக்களினுடைய சங்கமத்தில் தான் சாத்தியமாகும். அதுக்குண்டான குருநாதரும் மகான்களும் நமக்கு கிடைக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகும், அந்த இறை தரிசனம் நமக்கு உண்டாகும். அப்ப அந்த நிலையை நம்ம உண்டாக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னா, மன தூய்மை தான் அடிப்படை தேவை. ஏன்னா மனம் தூய்மை அடையலைன்னா இதை தேடாது இல்லையா? அந்த மோட்சத்தின் மீது இச்சை வராது. அதாவது நான் எதற்காக வந்திருக்கிறேன், இந்த மனித பிறனுடைய மகத்துவம் என்ன, இந்த புருஷார்த்தத்தினுடைய இறுதி இலக்கு என்ன, அறம் பொருள் இன்பம் வீடு, அதாவது தர்மார்த்த காம மோட்சம் என்கின்ற அந்த இறுதி நிலைப்பாடாகிய மோட்சத்தின் மீது இச்சை யாருக்கு வருகின்றதோ அவன் முமுட்சு. அந்த முமுட்சு தான் குருவை தேடுவான், அந்த சாதுவை சந்திக்க ஆசை கொள்வான். அவன் தான் மோட்சத்தின் மீது இச்சை கொள்வான் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த மோட்சத்தின் மீது இச்சை யாருக்கு உண்டாகும் அப்படின்னா, மன தூய்மை உடையவர்களுக்கு தான் உண்டாகும். அப்ப அந்த மன தூய்மையை அனுபவமாக்குகின்ற வித்தை தான் இங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இது போன்ற பாடங்கள் எல்லாம். அப்போ இந்த அடிப்படையில பர்த்ருஹரி இப்போ நமக்கு இந்த 73வது பாடல்ல இன்னும் சில விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார். நம்ம கடந்த வகுப்புல 72 வரைக்கும் பார்த்தோம். இப்ப 73ல என்ன சொல்றாருன்னா, மனசி வசசி காயே புண்ணிய பியூச பூர்ணா திரிபுவனம் உபகார ஸ்ரேணிபிகி பிரீணயந்தகா பரகுண பரமானூன் பர்வதி கிருத்திய நித்யம் நிஜஹ்ருதி விகசந்தகா சந்தி சந்தகா கியந்தகா. இந்த பாடல் 73 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 3 விஷயங்களை இவர் சொல்றார். யாரு? பர்த்ருஹரி. மனம், வாக்கு, செயல். மனம், சொல் மற்றும் செயல். அப்போ இங்க நம்ம மகான்களுடைய அந்த அனுபவ உண்மையை நம்ம பார்க்கணும் இல்லையா? யார் ஒருவன் இந்த 3 விஷயங்கள் மனம், வாக்கு, செயல்ல விழிச்சுக்கிறானோ அவன் தான் அந்த 3 விஷயங்களையும் விடுகின்றானோ அவன் அந்த பரமனை அனுபவமாக்குகின்றான் அப்படின்னு நம்ம மகான்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றதுல இந்த பர்த்ருஹரி இதைதான் சொல்றாரு. மனம், சொல் மற்றும் செயல் ஆகியவைகளில் நன்மைகளை புரிகின்ற புண்ணியம் நிறைந்த நல்லோராக வெகு சிலரே இருக்கின்றனர். அவர்கள் மட்டுமே இந்த உலகத்தினையும் தமது உபகாரத்தினால் மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்றனர். இவர்கள் என்றென்றும் பிறரிடம் இருக்கின்ற நற்பண்புகள் மிக சிறியவையாக இருப்பினும் அவைகளை வெளிக்கொண்டு பெரிதாக்கி தமது உள்ளத்துள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். இவர்களே மேன்மக்கள் என்று இங்க இந்த 73வது பாடல்ல பார்க்க முடியுது. இந்த 73வது பாடல்ல பர்த்ருஹரி என்ன சொல்ல வராருன்னா, மிக உயரிய ஞானிகள் மேன்மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களுடைய மனம், சொல், செயல் இந்த 3ம் நல்ல விஷயங்களை நோக்கி இருக்கும், நன்மையை புரிகின்ற விஷயங்களாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவர்கள் புண்ணியம் நிறைந்த நல்லோராக இருப்பார்கள். அவர்கள் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற புண்ணியவான்கள்.
அப்படிப்பட்ட அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்தையும் தமது உபகாரத்தினால் மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்கிறார். இப்ப இந்த 3 உலகங்கள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இங்க சொல்ல வரார் அப்படின்னா, நாம இங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான். விழிப்புணர்வு, கனவு உலகம், ஆழ்ந்த உறக்க உலகம். இப்படிதான் நம்மகிட்ட 3 உலகங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கு. இந்த 3 உலகங்கள இங்க மகான்கள் எப்பயுமே டைரக்ட்டா பேச மாட்டாங்க. பொதுவா சொல்லிடுவாங்க. அப்ப அந்த 3 உலகங்கள நம்ம படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற முத்தொழிலை புரிகின்ற தேவதைகளுடைய அடிப்படையில எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட, இங்க நம்ப எந்த அடிப்படையில இயங்கிட்டு இருக்கிறோம்? விழிப்பு நிலையில எல்லாவற்றையும் படைத்துட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம கனவு நிலையில, நனவு நிலை வாழ்க்கையை விட்டுவிட்டு புதியதான சில உலகங்களை படைத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலையில நாம இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்ன, நான் யார் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையில தான் அந்த கனவை கண்டு கொண்டிருக்கிறோம். அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துல நாம யாருன்னே தெரியாம ஒடுங்கிடுறோம். அப்ப அது மாதிரி படைப்பு, இங்க அனுபவம், அழித்தல் அப்படிங்கிற 3 வேலைகளையும் செய்கின்ற முத்தொழிலை புரிகின்ற விஷயமாகவே நம்ம இடத்துல என்ன இருக்கு? நம்முடைய மனசே தான் இருக்கு. அதுதான் இங்க தேவதை, இறைவன். இங்க நம்முடைய மனமே அந்த முத்தொழிலை புரிந்து கொண்டிருக்கிறது. படைக்கிறது, காக்கிறது, அழிக்கின்றது. அது எந்த அடிப்படையில செய்துங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க நமக்கு விவேகம் தேவைப்படுது. ஏன்னா நாம ஏதோ பிரம்மா இந்த உலகத்தை படைச்சார். அப்புறம் விஷ்ணு இந்த உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் ருத்ரன் இந்த உலகத்தை அழிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் புராணத்துல சொல்லப்பட்ட கதைகள் தானே தவிர, நடைமுறையில இந்த 3 வேலைகளையும் நம்முடைய மனசு தான் செஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப இங்க எந்த அடிப்படையில நாம் தான் எங்க இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் புரியணும். புரிஞ்சா தான் நாம தான் இறைவன் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த இறைத்தன்மைக்குள்ள நம்ம நுழையும்போது, நாம இந்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட படம் பார்க்கலாங்கிறது தீர்மானிக்க முடியும்னு நான் சொல்றேன். நான் எதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, அந்த அத்தியாத்ம யோகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான படத்தை நீங்க ஓட்டலாம். ஏன்னா நீங்க உங்களுடைய அறிவால எப்படி படத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது மாதிரி. இப்ப சினிமா பார்க்கறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு இல்லையா? நான் எந்த படத்தை வேணா தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். எனக்கு விருப்பமான படம் ஆக்ஷன் படம்னா, நான் ஆக்ஷன் படத்த பார்க்கலாம். ஹாரர் படம்னா, ஹாரர் படத்த பார்க்கலாம். காமெடி படம்னா, காமெடி படத்த பார்க்கலாம். இது என்னுடைய சுதந்திரம். என்ன யாரும் கட்டாயப்படுத்தி, இல்ல நீங்க ஹாரர் படம் தான் பார்க்கணும், பயங்கரமான படத்த தான் நீங்க பார்க்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு வேண்டாங்க. எனக்கு அந்த பயங்கரமான படம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. நான் நகைச்சுவை படத்த பார்க்க விரும்புறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது எனக்கு எப்படி சுதந்திரம் இருக்கோ, அது மாரி இந்த அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்டு ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. அவர்கள் இந்த உலகத்தை அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த புரிதல் நமக்கு எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, நமக்கு அந்த ஞானம் வந்தா தான் வரும். இல்லன்னா எப்படி வரும்? அப்ப நம்ம மனதிலேயே சிக்கிக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, எனக்கு சுதந்திரமே இல்லன்னா அது யாரு பொறுப்பு? மனம் போன போக்குல போகின்றவர்களுடைய பொறுப்பு. அப்ப மனம் அவங்கள அப்படி இழுக்குது. அப்ப ஏன் அத இன்பம் என்று நினைத்து போனீங்களே, அது ஏன் துன்பம் கொடுத்துச்சு? புரியாம போய் சிக்கிக்கிட்டேன். அப்ப ஏன் அத புரிஞ்சுக்க முடியல? விழிப்புணர்வு இல்ல. இதுதான் பிரச்சனை. இததான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மகான்கள். அந்த விழிப்புணர்வ கொண்டு வாப்பா ஃபர்ஸ்ட்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீ ஆராய்ந்து பார்த்துக்கோ. விசாரம் செய்து பாரு. விவேகத்தினால விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மனம் போன போக்குல தான் போவேன். ஆனா எனக்கு இன்பம் மட்டும் வரணும்னா எப்படி வரும்? இன்பம் வருவது மாரி இருக்கும். ஆனா அந்த இன்பமே துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா அதுதானே இங்க இயல்புல இருக்கு. எல்லாமே நடைமுறையில் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கு. அததான் இங்க பர்த்ருஹரியும் சுட்டிக்காட்டுறார். அப்ப இங்க மனம், சொல் மற்றும் செயலாகிய இந்த நன்மைகளை புரிகின்ற விஷயம் யாருகிட்ட இருக்கும்? நல்லோரிடத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவர்கள் இந்த உலகத்தையும் தமது உபகாரத்திற்காக மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்றார். இவர்கள் என்றென்றும் பிறரிடம் இருக்கின்ற நற்பண்புகளை மிக சிறிய பண்பாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் காட்டுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வெளிக்கொண்டு பெரிதாக்கி தனது உள்ளத்தில் மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றனர் என்று இங்கு சொல்றார். மேன்மக்களோட தொடர்புல இருக்கின்றவர்கள், சாதுக்களுடைய சங்கமத்தில் இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையானது சந்தோஷமாக மாறும். அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை என்பது இந்த பாடலினுடைய பொருள். ஏன்னா இங்க அவர்களுடைய தொடர்பு நம்மை ஆனந்தமாக வாழ வைக்கும். ஏன்னா அவர்கள் உண்மையை காட்டிக் கொடுப்பார்கள். அப்ப நம்முடைய சொரூபம், நம்முடைய யதார்த்தம் நமக்கு எப்போ அறியப்படுகிறதோ, அப்ப நம்முடைய அனுபவங்களும் மாற்றம் அடைகிறது. அப்ப இந்த மாற்றம் தான் நமக்கு இந்த பிறவியில இந்த மனித பிறவியுடைய மகத்துவத்தை காட்டிக் கொடுக்குது. அப்ப நாம் இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு விருப்பமான காட்சிகளை நம்ம ஓட்டிட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போலாம். அப்பதான் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிற படத்துல நமக்கு விருப்பமான படத்தை பார்ப்பதற்கான அத்தாரிட்டியே நமக்கு வருது. அதுக்கு முன்னாடி அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா எடுக்கப்பட்ட படத்தை அப்படியே பார்க்க வேண்டியது மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதனுடைய, சராசரி மனிதனுடைய வேலை. ஆனா அந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படி இல்ல.
அந்த எடுக்கப்பட்ட படத்தினுடைய சீன்களை, காட்சிகளை மாத்த முடியும். அப்ப நாம இந்த படத்தினுடைய டைரக்டரா மாறலாமா? இல்ல அந்த படத்தை பார்க்கின்ற பார்வையாளனாக இருக்கலாமா? அப்படிங்கிறது நம்முடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு திரைப்படத்தை எடுக்கின்ற அந்த டைரக்டரா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, அந்த படத்தினுடைய காட்சிகளை மாற்றி அமைப்பதற்கு கூட நமக்கு தகுதி வந்துடுதா இல்லையா? அதைத்தான் இங்க பூடகமாக, சூட்சுமமாக பரிபாஷையில மகான்கள் சொல்றாங்க. அந்த தகுதி எப்போ வரும்னா, நாம நம்மை ஆத்மா என்று உணரும்போது தான் வரும். நாம் அந்த தூய அறிவு என்று அறியும்போது தான் வரும். அதுக்கு முன்னாடி வரவே வராது. அதுக்கு முன்னாடி வெறும் மனம் போன போக்குல போய்க்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். வேற ஒரு மாற்றமும் நடக்காது என்றுதான் இந்த பாடல் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதை காட்டிக் கொடுப்பவர்கள் தான் ஞானிகள், மேலோர்கள், மேன்மக்கள் என்று இங்க சொல்றார். அடுத்த பாடல் 74. கிம் தேன ஹேம கிரின ரஜ தாத்ரினாவா யத் ராசிதாஸ்ச தரவஸ்தரவஸ்த ஏவ மன்யாமகே மலயம் ஏவ யதாஸ்ரயேன கனகோலனிம் பகுடுஜா அபிசந்தனானி. இந்த பாடல், இந்த 74ஆம் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த உலகத்துல என்னதான் பொன்மலை, வெள்ளி மலை அப்படின்னு விலையுயர்ந்த உலோக மலைகள் பல இருந்தாலும், அந்த மலைகளினால் என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு, அவைகள் மிகவும் மதிப்புமிக்க மலையாக இருந்தாலும், இயற்கையின் இன்றியமையாத மண்ணால் ஆன மலையில் வளருகின்ற செடி கொடிகள் மற்றும் மரங்கள் போன்றவைகளே படைக்கப்பட்ட உயிரினங்களை உண்மையாகவே வாழ வைக்கின்றன அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றார். அதாவது இந்த உலகம்ங்கிற ஒரு படைப்புக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். அந்த மலைகள் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல போனா வெள்ளி மலை இருக்குங்க, அப்படியே எல்லாமே வெள்ளி வெள்ளியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பகுதிகளில் தங்க மலை இருக்குங்க, எல்லாமே தங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட விலையுயர்ந்த வெள்ளி, தங்கம் கிடைக்கக்கூடிய மலையாக இருந்தாலும், அந்த மலையினால இந்த இயற்கைக்கு ஒரு பலனும் இல்லை. ஏன்னா இந்த இயற்கையில நமக்கு மழை வரணும், இந்த இயற்கையினுடைய கால நியதிகள் மாறாம சரியா இயங்கணும் அப்படின்னா, இங்க இந்த பூமிங்கிற மண்ணினால் உண்டான மலை இருக்கு பாத்தீங்களா? சாதாரண மண்ணால உண்டான மலை இருக்கு இல்லையா? அந்த மலையில் வளருகின்ற செடி கொடிகள், மரங்கள் போன்றவைகள் இருக்கிறதுனால தான் இங்க மற்ற உயிரினங்கள் வாழுகின்றன அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றார். அப்ப இங்க படைக்கப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது உலோகத்தினால சாத்தியமாகாது. உயிரினங்களால் தான் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில இங்க செடி கொடிகள் மற்றும் மரங்கள் போன்றவைகளே படைக்கப்பட்ட உயிரினங்களை உண்மையாக வாழ வைக்கின்றன. அப்ப அதாவது அங்கு வளர்கின்ற வால்மிளகு, வேம்பு மற்றும் எலுமிச்சை போன்றவைகளும், நறுமணத்தை அளிக்கின்ற விலை உயர்ந்த சந்தன மரங்களும் சர்வரோக நிவாரணியாக மற்ற உயிரினங்களுக்கு உதவுகின்றன அப்படிங்கிற அடிப்படையில அந்த மூலிகைகளாகவே அதை பார்க்கிறாரு. அந்த மரம், செடி, கொடிகளை எல்லாம் உயிரினங்களை காப்பாற்றுகின்ற மூலிகைகளாக அதை பார்க்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் எவ்வளவுதான் விலை உயர்ந்த பொருளாக தன்னிடத்தில் வைத்திருக்கின்ற பெரிய பணக்காரர்கள் மற்ற உயிரினங்களுக்கு உதவாமல் வாழ்ந்து என்ன பயன்? மற்ற உயிரினங்களுக்கு உதவாமல் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு, அதுவே தன்னிடத்தில் பொருளாதார வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் எல்லா உயிரினங்களுக்கும் உதவுகின்ற நல்லோர்கள் இந்த இயற்கையின் இன்றியமையாத கொடை என்பதாக இந்த பாடல்ல பொருள் சொல்ல வர்றாரு. அதாவது இந்த பாடல்ல அவர் சொல்ல வர்ற பொருள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க 2 மலைகள் சொல்றாரு. பொன்மலை, வெள்ளி மலை அப்படிங்கிற உலோக மலைகள் 2 இருக்குது. ஆனா அந்த மலையினால இந்த இயற்கைக்கு பலன் கிடையாது. அப்ப உண்மையா இந்த இயற்கைக்கு எது பலன் கொடுக்குது அப்படின்னா, மண்ணால் ஆன மலை இருக்கு பாருங்க. வெள்ளியினால் ஆன மலையினாலும் பலன் இல்ல, பொன்னால் ஆன மலையினாலும் பலன் இல்ல. வெறும் மண்ணால் ஆன மலையில வளருகின்ற செடி கொடிகள், மரங்கள் இருக்கு இல்லையா? அது என்ன மாதிரி பயன் கொடுக்குது? அதுல நிறைய செடி கொடிகள் இருக்கு. வால்மிளகு, வேம்பு மற்றும் எலுமிச்சை போன்றவைகள் எல்லாம் சொல்றாரு. இங்க எல்லாமே சுட்டி காட்டுறாரு. சுட்டிக்காட்டி அந்த எலுமிச்சை போன்றவைகளும் நறுமணத்தை அளிக்கின்ற விலை உயர்ந்த சந்தன மரங்களும் கூட இருக்கு. ஆனா இந்த மூலிகைகளும் இந்த மரங்களும் எதற்காக பயன்படுகின்றன? உயிரினங்களுக்கு சர்வரோக நிவாரணியாக பயன்படுகின்றன. அப்போ இங்க உயிரினங்களுக்கு உதவுகின்ற வகையில இந்த தாவரங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அதுவே இந்த விலை உயர்ந்த பொருள்னால எந்த பலனும் இல்ல. அது வெள்ளி மலையா இருக்கலாம், தங்க மலையா இருக்கலாம். அதனால ஏதாவது மனிதன் அல்லது இந்த உயிரினங்கள் வாழ முடியுமான்னா வாழ முடியாது. அது வெறும் ஆடம்பர வாழ்க்கைக்கான பொருள் தானே தவிர, மனிதனுடைய அந்த நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு தேவையான அந்த மூலிகைகள் இருந்தால்தான் அவன் உலகத்துல உயிர் வாழ முடியும். தொடர்ந்து அவன் இந்த உலகத்தில் இருக்க முடியும். அதை சுட்டி காட்டுறாரு. அந்த மாதிரி
இங்க பணக்காரர்கள் வந்து எவ்வளவுதான் பொன்னும், வெள்ளியும், விலை உயர்ந்த பொருட்களையும் வச்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த பெரும் பணக்காரர்களால மற்றவர்களுக்கு உபயோகம் இல்லன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா, அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாவிட்டாலும், மற்ற உயிரினங்களுக்கு உதவுகின்ற நல்லவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தான் இந்த இயற்கையினுடைய இன்றியமையாத கொடை என்பதாக அந்த எக்ஸாம்பிளோட விளக்குறார். அந்த வெள்ளி மலை, தங்க மலை எல்லாம் சொல்லி, மண்ணினால உண்டான மலை எப்படி மதிப்பே இல்லன்னாலும் உண்மையா உயிரினங்களுக்கு உதவி புரியுதோ, அது மாரி இங்க வந்து தங்கமும், வெள்ளியும் ஒருத்தங்கிட்ட இல்லன்னாலும், அவன் சாதாரண மாணவனாக இருந்தாலும், அவன் தான் உண்மையாக மதிப்புடையவன் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பாடலுக்கு உண்டான பொருள நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள இப்படி எடுத்து புரிய வைக்கிறார். இது வந்து 74வது பாடல்ல பார்க்கிறோம். 75 ரத்னைர் மகார் ஹைஸ்து துசுர்ன தேவாஹ ந பேஜிரே பீம விஷேன பீதிம் சுதாம் வினா ந பரயுர் விராமம் ந நிஷிதார்த்தாத் விரமந்தி தீராக. இந்த பாடல் 75 என்ன சொல்லுதுன்னா, தேவர்கள் வந்து பார்க்கடலை கடையும் போது அதிலே தோன்றிய விலை உயர்ந்த ரத்தினங்களால் தேவர்கள் நிறைவடையவில்லை. மேலும் அதனின்று தோன்றிய கொடிய நஞ்சுக்கும் அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் அந்த அமுதம் பெறுகின்ற வரை ஓயவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல சொல்றார். அதாவது தேவர்கள் வந்து ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அமிர்தத்தை எடுக்க வராங்க. அப்ப வந்து அவர்கள் பார்க்கடலை கடையிறாங்க தேவர்கள். அப்ப தேவர்களுடைய பார்க்கடலை கடைவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க அமுதம் பெறுவதுதான் அவர்களுடைய நோக்கம். பார்க்கடலை கடந்து அதிலிருந்து அமுதத்தை பெற வேண்டும். அப்ப அந்த அமுதத்தை பெறுவதற்காக அவர்கள் வந்து முயற்சியை மேற்கொள்ளும் போது இடையில அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்படி பார்க்கடலை கடையும் போது விலை உயர்ந்த ரத்தினங்கள் எல்லாம் தோன்றிச்சு. அப்ப கூட அவங்க அந்த ரத்தினத்தின் மீது ஆசைப்படல. அவர்களுடைய தேவை அங்கு நிறைவாகவில்லை. அவர்கள் வந்து இன்னும் கடைந்து கொண்டே இருந்தார்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இருந்து ஒரு கொடிய விஷம் வந்தது. அந்த கொடிய விஷத்தை கண்டு கூட அவர்கள் அஞ்சவில்லை. அப்பவும் விடாமுயற்சியோட அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் இறுதியாக அவர்களுக்கு என்ன கிடைச்சது? அமுதம் கிடைச்சது. அப்ப அந்த அமுதம் கிடைக்கின்ற வரைக்கும் அவர்கள் அந்த வேலையிலிருந்து ஓயவே இல்லை. அது மாதிரி மன உறுதியுள்ள மேன்மக்கள் தங்களது நிச்சயத்த குறிக்கோளை அடையும் வரை ஓயவே மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாடல்ல பொருள் சொல்றாங்க. அதாவது உயரிய மகான்கள் மேன்மக்களுடைய குறிக்கோள் இருக்கு இல்லையா, அந்த குறிக்கோள் வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தா அந்த குறிக்கோளை அடைகின்ற வரைக்கும் அவர்கள் வேறு எந்த ஒரு விசேஷ சுகங்களையும் போய் சிக்க மாட்டாங்க. இப்ப நாம இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து நம்முடைய குறிக்கோளை நம்ம எதை நிர்ணயம் பண்ணிருக்கிறோம்? ஆத்ம ஞானம், மோட்சம், வீடு பேரு தான் நம்முடைய குறிக்கோள். நம்ம வந்து இந்த பிறவியில நம்ம ஞானத்தை அடையணும், பிறவா பெருநிலை பெற வேண்டும், இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த பாடத்திட்டத்தை நம்ம வர்றதனுடைய நோக்கமே அதுதானே. வேற என்ன இந்த பாடத்திட்டத்தில் நம்ம பெற போறோம்? இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறதுனால நமக்கு வேற என்ன கிடைக்க போகுது? இந்த பாடத்திட்டத்தை நம்ம படிப்பதனால நமக்கு கிடைக்கின்ற விஷயம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா, பிறவா பெருநிலை, வீடு பேரு, மோட்சம் அப்படிங்கிற விஷயம் தான். நாம யாருன்னு நம்மளை காட்டி கொடுக்கும். அப்புறம் நம்ம அந்த இலக்கை நம்ம அடைய போறோம். அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியை நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மேன்மக்கள் தாங்கள் நிச்சயித்த குறிக்கோளை அடையும் வரை ஓய மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமானத்தை சொல்றாரு. அது தேவர்களை ஒப்பிட்டு ஒரு ஓமானமா இங்க சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தேவர்கள்கிட்ட வந்து விலை உயர்ந்த ரத்தினங்கள் கிடைச்ச உடனே அவங்க மயங்கிட்டாங்களா? ஆஹா, அமுதம் வரலாம் நம்ம முயற்சி பண்ணோம், ரத்தினமே கிடைச்சிடுச்சுடாப்பா, எனக்கு அமுதம் வேண்டாம், ரத்தினம் இருந்தா போதுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எங்க போய் சேர முடியாது? அமிர்தத்தை எடுக்க முடியாது. அப்புறம் கொடிய நஞ்சு வந்த உடனே ஐயோ விஷம் வந்துருச்சு, நாம அமிர்தமெல்லாம் ட்ரை பண்ணோம், விஷம் வந்துருச்சு, அப்ப விட்டுட்டு எல்லாம் ஓடலாம் வாங்கன்ட்டு அவங்க விட்டுட்டு ஓடினாங்களா? இல்ல. அந்த விஷம் வந்த பிறகும் அவர்கள் அஞ்சாமல் மீண்டும் அந்த பார்க்கடலை கடைந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த குறிக்கோளை அடைகின்ற வரைக்கும் அந்த விடாமுயற்சியை அவர்கள் விடாமல் முயன்றதினால அவர்களுக்கு இறுதியில் என்ன கிடைச்சது? அமுதம் கிடைச்சது இல்லையா? இந்த அமுதத்தை தான் பூடகமா இங்க பேசுறாரு, நம்ம கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நம்முடைய இலக்கும் அதே அமுதம் தான். நாம அடைய வேண்டியதும் அந்த பிறவா பெருநிலை, சாகா கலை, மீண்டும் உடல் எடுத்து வராத வாழ்க்கை. அப்ப இதுதான் நாம இங்க அடைய வேண்டிய இலக்கு. அப்ப இந்த அமுதம் நாம அடைய வேண்டிய இந்த அமுதத்தை தான் நம்முடைய குறிக்கோளை நம்ம இங்க வச்சிருக்கிறோம். அப்ப இந்த குறிக்கோளை நம்ம அடைவதற்கான நம்முடைய மன உறுதியில நம்ம சற்றும் ஓயக்கூடாது. ஏன்னா நமக்கு இடையில நிறைய விஷயங்கள் வரலாம், ஆசைகள் நடக்கலாம், ஒரு செல்வம் வந்து நிறைய கொட்டலாம், யாரோ ஒருத்தர் மூலமா பணம் வந்துடலாம்,
அல்லது பதவி வந்துடலாம், அல்லது வைடூரியங்கள் வந்துடலாம். அப்ப இந்த மாதிரி விஷய சுகங்கள்ல போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா, நம்முடைய இலக்க நம்ம எப்படி அடைய முடியும்? இலக்க அடைய மாட்டோம். நம்ம இதிலேயே சிக்கி வீணா போயிடுவோம். இப்படித்தான் நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு சில தீய செயல்கள் நடக்கலாம். மற்றவர்கள் மூலமா நம்ம துன்புறுத்தப்படலாம். சில சங்கடங்கள் வரலாம். அப்ப அதுக்கும் பயந்துகிட்டு நம்ம பின்வாங்கக் கூடாது. எந்த மாரி ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த மாரி ஒரு ஆடம்பர விஷயங்கள் நம்ம இடத்துல வந்தாலும், இந்த 2 விஷயங்களுக்கும் மயங்காம நம்முடைய குறிக்கோளை நோக்கி நம்ம முன்னேறிக் கொண்டே இருக்கணும். அதை அடையும் வரை நம்ம ஓயக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 75வது பாடல்ல இவர் சொல்ல வர்ற ஆழமான விஷயம். அது தேவர்களோட ஒப்பிட்டு இந்த மாரி விஷயத்தை இங்க சொல்றாரு. இப்ப பர்த்ருஹரியினுடைய பாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஆழமான உண்மைகள உள்ளடக்கியிருக்கும். அப்புறம் இடையில வந்து சில இடைச்செருகல்களும் இருக்கு. சில பாடல்கள் வந்து விஷ்ணுவனுடைய அடிப்படையில நெறைய சொருகி இருந்தாங்க. 2, 3 பாடல்லாம் அது மாரி இருக்கு. அதையெல்லாம் நான் நீக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து 100 பாடல் இருந்தா போதும். 108 பாடல் இருந்தது மொத்தம் பர்த்ருஹரியினுடைய நூல்ல. அந்த 108 பாடல்ல வந்து 8 பாடல்கள் வந்து இடைச்செருகல்கள் தான். அந்த இடைச்செருகல்கள் வந்து எது எதுன்னு பார்த்து நம்ம நீக்கிடணும். ஏன்னா அது வந்து எப்பயுமே எல்லா காலங்கள்லயும் இருப்பாங்க. அவங்க என்ன சமயத்த முன்னிறுத்துறோமோ, அந்த சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொண்டு வந்து உள்ள நுழைச்சுக்குவாங்க. இப்ப எப்படி சைவ சித்தாந்தம் வந்து திருமந்திரத்த எடுத்து நுழைச்சுக்கிச்சோ, அது மாதிரி. இப்ப சைவ சித்தாந்தத்துக்கும், திருமந்திரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. திருமூலருடைய திருமந்திரம் வந்து சைவ சித்தாந்தம் வருவதற்கு முன்னாடியே எழுதப்பட்டது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய நூல்கள அரசர்கள் காலத்துல அத கொண்டு வந்து இணைச்சுக்கிட்டாங்க இல்லையா? அது மாதிரி நூல்கள கொண்டு வந்து எடுத்துக்குவாங்க. சமயம் சார்ந்து எடுத்துக்குவாங்க. மகான்களுடைய பாடல்கள கொண்டு வந்து நுழைச்சுக்குவாங்க. அல்லது இவர்களுடைய கருத்துக்கள கொண்டு போய் அதுல திணிச்சுக்குவாங்க. இது மாரி எல்லா காலங்கள்லயும் உண்டு. ஆதிசங்கரருடைய நூல்கள்லயே நெறைய நூல்கள் இது மாரி மாற்றப்பட்டிருக்கு. நெறைய பாடல்கள் இடைச்செருகல்கள் இருக்கு. அது மாரி இங்க பர்த்ருஹரியினுடைய பாடல்கள்லயும் இடைச்செருகல்கள் இருக்கு. அந்த 8 பாடல்கள நான் நீக்கிட்டேன். நீக்கிட்டு அந்த 100 பாடல்களுக்கான விளக்க உரையில இந்த பாடலையும் வச்சிருக்கிறேன். பாடல்கள் நீங்க புக்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மாற்றம் வந்திருக்கும். நான் சொல்லிட்டு வர்ற விஷயங்கள்ல. அதுல குழப்பம் அடைய வேண்டியதில்ல. நம்ம இது மாரி தான் முறையா வரணும் அப்படிங்கிறதுக்காக, இப்படிப்பட்ட விஷயங்கள இங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இன்றைக்கு நம்ம வந்து 75 பாடலோட நிறைவு செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு நேரம் இல்ல. நான் வேறு சில விஷயங்கள் பேசிட்டதுனால, இப்ப நம்ம 73, 74, 75 3 பாடல்கள் தான் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு நேரம் கருதி 75வது பாடலோட நிறைவு செய்றேன். அடுத்த வகுப்புல மேலும் தொடரலாம். நன்றி. ஓம் தத்சத்.